விவர்ஸ், உலகத்துல உள்ள உயரமான நீர்வீழ்ச்சி, வேகமா வளர்ற மரம், அதிக நாள் உயிர் வாழ்ற உயிரினம், அதிக மின்னல் அடிக்கிற இடம்னு உங்களை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துற விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அமேசிங் நேச்சுரல். இயற்கை எப்பவுமே நிறைய அதிசயங்களை வச்சிருக்கும். அதுல ஒண்ணுதான் அமெரிக்கால உள்ள ஆரிகன்ஸ் மேல்யூர் நேஷனல் ஃபாரஸ்ட். ஏன்னா இந்த காட்டுல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் இருக்குது. பொதுவா நிறைய பேர் திமிங்கலத்தை தான் மிகப்பெரிய உயிரினம்னு நினைப்பாங்க. ஆனா அறிவியல் ரீதியா இந்த காட்டுல வாழ்ற மைசிலியம்ங்கிற இந்த காளான்களை தான் மிகப்பெரிய உயிரினம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுங்க இந்த காடு முழுக்க 2355 ஏக்கருக்கு பரவி இருக்குதுங்க. 1998ல இந்த காட்டுல இருக்கிற 112 மரங்கள் ஒரே இடத்துல சாஞ்சு இருக்கு. இந்த மரங்களுடைய சாம்பிள லேபுக்கு எடுத்துட்டு வந்து செக் பண்ணும்போது தான் இந்த மரங்களுடைய வேர்களை சாகடிக்கிறது இந்த காளான்கள் தான் தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 9.1 கிலோமீட்டருக்கு இந்த காளான்கள் ஒன்னா பிரிஞ்சு வளர்ந்துருக்குதுங்க. இந்த காளான்களுடைய மொத்த வெயிட் 35,000 டன். அதாவது 280 திமிங்கலத்தை விட இந்த காளான்களுடைய வெயிட் அதிகம். இதனாலதான் இத உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம்னு சொல்றாங்க. இந்த காளான்கள் கூட்டமா சேர்ந்து மரத்துல உள்ள வேர்களுடைய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சு இதுங்க நல்லா வளர்றதுனாலதான் இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பட்டு போய் கீழே விழுந்து. இதே மாதிரி உலகத்திலேயே உயரமான மரம் கலிபோர்னியால உள்ள சீக்யூர் நேஷனல் பார்க்ல தான் இருக்குது. இது ஹைபர்ஷன்ங்கிற வகையை சேர்ந்த மரம். இதோட உயரம் 275 ஃபீட். அதாவது லிபர்ட்டி ஸ்டாச்சுவை விட பெருசு. இந்த ஒரு மரத்தோட வெயிட் 400 யானையோட வெயிட்டுக்கு சமம். அகலம் மட்டுமே 36 ஃபீட். இந்த மரத்தோட வயசு 2300ல இருந்து 2700 வருஷம் சொல்றாங்க. இவர் இந்த மரத்தோட அடியில வந்து நிக்கும் போது எவ்வளவு சின்னதா தெரியுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவும் பெரிய மரம். இயற்கையா உருவாகிற கிறிஸ்டல் கற்கள்லயே மெக்சிகோல உள்ள கியூவாடிலாஸ் கிறிஸ்டல்ஸ்ங்கிற குகையில இருக்கிற இந்த செலினேட் கிறிஸ்டல் கற்கள் தான் ரொம்பவும் பெருசா வளர்ந்த கிறிஸ்டல் கற்கள். இதுங்க அதிகபட்சமா 39 ஃபீட் உயரம் வரைக்கும் வளர்ந்திருக்கு. இதோட வெயிட் 20 டன்னா. இந்த கற்கள் இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு குறைஞ்சது 60,000 வருஷத்துல இருந்து 1,00,000 வருஷம் வரைக்கும் ஆகுமா. இந்த குகைக்குள்ள 250 மில்லியன் வருஷம் பழமையான கிறிஸ்டல் கற்கள் கூட இருக்குது. அதாவது டைனோசர்கள் நம்ம பூமியில உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கிறிஸ்டல் கற்கள் வளர ஆரம்பிச்சு இன்னும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்குது. அடுத்தது அன்பிலீவபிள் கிரியேச்சர்ஸ். கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே ரொம்பவும் பவர்ஃபுல்லா அடிக்கிறது இந்த சின்ன மேண்டிஸ் சிப் தான். இது 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வெறும் 3 செகண்ட்ல வேகமா ஒரு பஞ்ச் கொடுக்குது. அதாவது மனிதர்களை விட 100 மடங்கு வேகமா இது ஒரு பஞ்ச் கொடுக்குது. இதனாலதான் ஸ்ட்ராங்கான நண்டுகளுடைய ஓடு கூட இதோட ஒரே அடியில உடைச்சிடுது. இதே மாதிரி கடல்ல வாழ்ற மீன்களையே கியூவியர் பீக்டு வேலுங்கிற இந்த திமிங்கலம் தான் அதிக நேரம் மூச்சு அடக்கி 9816 ஃபீட் ஆழம் வரைக்கும் கடலுக்கு அடியில நீந்தி போய் இரைகளை பிடிக்குது. அதாவது இந்த மீன் ஒரு முறை மூச்சை பிடிச்சிருச்சுன்னா 222 நிமிஷம் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மூச்சை விடாம தொடர்ந்து தண்ணிக்கு அடியில நீந்தது. உலகத்துல வாழ்ற வேற எந்த உயிரினமுமே இந்த திமிங்கலம் அளவுக்கு மூச்சை அதிக நேரம் அடக்குறது இல்ல. ஆய்வாளர்கள் இது உடம்புல டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணி அனுப்பும் போது இந்த மீன் அதிக ஆழத்துக்கு போனதுனால ஒரு கட்டத்துல அந்த டிராக்கரே வேலை செய்யாம போயிருக்கு. இந்த மீன் ரொம்ப பெருசா வளர்ந்தாலும் இதோடைய துடுப்புகள் ரொம்பவே சின்னதா தான் இருக்கும். அதிக நேரம் இந்த துடுப்புகளையும் மடக்கி இந்த மீன் இப்படி வாழை மட்டும் ஆட்டி வித்தியாசமாவும் நீந்தும். இதே மாதிரி உலகத்துல உள்ள உயிரினங்கள்லயே ரொம்பவும் சத்தமா கத்துறது இந்த ஸ்பெர்ம் வெல் திமிங்கலங்கள் தான். இந்த திமிங்கலங்கள் அதிகபட்சமா 230 டெசிபல் அளவுக்கு சத்தமா கத்துது. அதாவது மனித காதுகளால அதிகபட்சமா 150 டெசிபல் சவுண்ட தான் கேட்க முடியும். அதுக்கு மேல அதிகமான சத்தத்தை கேட்டா நம்ம காதுல உள்ள இயர் ட்ரம்ஸ் கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு காதும் கேட்காம போயிடும். இது கடலுக்கடியில கத்துறதுனால தான் இதோட சத்தம் நம்ம காதுகளை பாதிக்கிறது இல்ல. இதே மாதிரி நிலத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே இந்த சால்ட் வாட்டர் முதலைகள் தான் பயங்கர ஃபோர்ஸா கடிக்குங்க. இதுங்க 3700 psi ஃபோர்ஸ்ல வெறித்தனமா கடிக்குது. இதுங்க 1000 கிலோக்கு மேல வெயிட் போடும். தண்ணிலையும் நிலத்திலையும் வாழ்ற இந்த முதலைகள் ஒரே கடியில நம்ம எலும்புகளையே உடைச்சிடும். இதே மாதிரி கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே தி கிரேட் ஒயிட் ஷார்க் மீன் தான் 4000 psi ஃபோர்ஸ்ல வெறித்தனமா கடிக்குது. இதை விட நம்ப முடியாத விஷயம் என்னன்னா உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே கிரீன்லாந்து ஷார்க் மீன் தான் ஆய்வாளர்கள் அதிக வருஷம் உயிர் வாழ்றதா நினைச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் 400 வருஷம் உயிர் வாழ்ந்த கிரீன் ஷார்க் மீனை கூட கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்போ ஐஸ்லாண்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட கோஆ கிளாம்ங்கிற இந்த ஒரு நத்தை 507 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கு. இத பார்த்த ஆய்வாளர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நார்மலா இந்த வகை மட்டிகள் 100 வருஷம் வரைக்கும் தான் உயிர் வாழும்னு ஆய்வாளர்கள் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஒரு சின்ன உயிரினம் 500 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த லிம்பேட்டோட பற்கள் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான நேச்சுரல் மெட்டீரியல்னு சொல்றாங்க. ஏன்னா இதுங்களை உடைக்கிறதுக்கு 9 லட்சம் psi ஃபோர்ஸ் தேவைப்படுது. இதனாலதான் இந்த சின்ன உயிரினத்தை இயற்கையா உருவான ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு சொல்றாங்க. அடுத்தது அமேசிங் ராக். ஏஞ்சல் ஃபால்ஸ்னு சொல்ற இந்த நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலேயே உயரமான நீர்வீழ்ச்சி. 3000
2212 ஃபீட் உயரமான மலை மேல இருந்து இங்க தண்ணீர் கொட்டுது. வெனிசுலா காட்டு பகுதிக்கு நடுவுல தான் இந்த உயரமான நீர்வீழ்ச்சி இருக்குது. அமெரிக்கன் பைலட்டான ஜெமி ஏஞ்சலுங்கிற இவரு 1937ல விமானத்துல பறக்கும் போது இவருடைய விமானத்துடைய இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி இந்த மலைக்கு மேல போய் இவருடைய விமானம் விழுந்திருக்கு. அப்ப இவரு இந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணீரை குடிச்சுதான் மாசக்கணக்கா மலை மேலேயே இருந்து உயிர் பழிச்சிருக்காரு. இதே மாதிரி உலகத்துல இருக்கிற குகைகள்லயே ஜார்ஜியால இருக்கிற வெரோகேனா கேவ்ங்கிற இந்த குகை தான் 7200 ஃபீட் ஆழமுள்ள ரொம்பவும் ஆழமான குகை. 1968ல முதல் முறையா இந்த குகையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட 8 வருஷமா எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த குகையோட அடித்தளத்துக்கு போகவே முடியலையா. அந்த அளவுக்கு இது ஆழமான குகை. இப்ப கூட இந்த குகையோட அடிப்பகுதிக்கு போறதுக்கு 5 கேம்புகள்ல தங்கி குகையோட அடிப்பகுதிக்கு போய் சேர 8ல இருந்து 10 நாட்கள் ஆகுமாம். அப்போ இது எவ்வளவு ஆழமான குகையா இருக்கும். இயற்கையா உருவான சிங்கோல்கள்லயே சைனாவுல இருக்கிற ஜியாங்ஸை டியாங்கேங்கிற இந்த சிங்கோல் தான் 2172 ஃபீட் ஆழமான சிங்கோல். இது 130 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு பெருசு. இதுக்கடியில ஒரு வாட்டர் ஃப்ளோவும் கூட இருக்குது. இப்ப வரைக்கும் கூட ஆய்வாளர்கள் இந்த சிங்கோலை முழுமையா ஆய்வு பண்ணி முடிக்கலையா. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய சிங்கோல். பொதுவா 1-2 மின்னல் அடிச்சாலே நமக்கு கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிடும். ஆனா வெனிசுலால இருக்கிற லேக் மரக்கைபோல ஒரு நைட்டுக்கு 300 மின்னல்கள் வரைக்கும் அடிக்குது. உலகத்திலேயே இந்த இடத்துல தான் அதிகமான மின்னல்கள் அடிக்குது. ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் முறை இங்க மின்னல் அடிக்குதாம். அதாவது நைட்டு முழுக்க ஏதோ டிஸ்கோ லைட் போட்ட மாதிரி இங்க மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. இதே மாதிரி உலகத்துல பெஞ்ச ஆழங்கட்டி மழைகள்லயே ஏப்ரல் 14, 1986ல பங்களாதேஷ்ல பெஞ்ச ஆழங்கட்டி மழையில தான் மிகப்பெரிய ஐஸ் கட்டிகள் வந்து விழுந்திருக்கு. இது அப்போ எடுத்த உண்மையான போட்டோ. இந்த ஒரு ஆழங்கட்டி மழையினால 92 பேர் இறந்து போயிருக்காங்க. அதிகபட்சமா ஒரு ஐஸ் கட்டி 2.25 பவுண்ட்ஸ் வெயிட்ல கூட வந்து விழுந்திருக்கு. அதாவது ஒரு வாலிபால் சைஸ்ல எல்லாம் ஐஸ் கட்டிகள் வந்து விழுந்திருக்கு. இதனால வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் பங்களாதேஷ்ல பெஞ்ச ஆழங்கட்டி மழையை தான் வேர்ல்ட் ஹெவியஸ்ட் ஹெயில்ஸ்டோன் மழைன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அண்டார்டிகால தான் அதிகமான குளிர் பதிவாகி இருக்கு. வாஸ்டாக் அண்டார்டிகால அதிகபட்சமா -144 டிகிரி அளவுக்கு குளிர் அடிச்சிருக்கு. இதே மாதிரி ஈரான்ல இருக்கிற இந்த பாலைவன பகுதியில அதிகபட்சமா 159 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு. இதுதான் உலகத்திலேயே அதிகபட்சமா பதிவான வெயில். ஆனா இந்த ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறது சைனால இருக்கிற கியோடாம் பேசின்ங்கிற இந்த இடத்துல தான். இங்க அதிகாலையில -11 டிகிரி ஃபாரன் அளவுக்கு குளிர் அடிக்குமா. ஆனா அதுவே மதியம் 12 மணிக்கு 132 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் அடிக்குமா. இதனால இந்த இடத்தை தான் தி மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டெய்லி டெம்பரேச்சர் ஸ்விங், அதாவது வேகமா குளிரும் வெயிலும் மாறி மாறி வர இடம்னு சொல்றாங்க. இந்த இடத்தை பார்க்கவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இது கிராபிக்ஸ்ல உருவான வீடியோ கிடையாது. உண்மையிலேயே இந்த இடம் இப்படிதான் இருக்குது. இங்க பகல்ல நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கும் போதே ஈவினிங் ஆனா கையெல்லாம் உறையிற அளவுக்கு குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்க இந்த பச்சை நிற லேக்கும் ரொம்பவே ஃபேமஸ். இது எல்லாமே உப்பு. இந்த சால்ட் லேக்ல இருக்கிற தண்ணி இப்படி பச்சை நிறத்துல இருக்கிறதுனாலயே சைனால இப்ப இது ஒரு சுற்றுலா தலமாவே மாறிடுச்சு. நம்ம கடைசியா பார்க்க போறது வால்லெஸ் லைன். பொதுவா மனிதர்கள் தான் பூமியை பல நாடுகளா பிரிச்சு அந்த நாட்டுக்கு பார்டர் எல்லாம் செட் பண்ணி அந்த பார்டரை தாண்டி போகாம வாழ்ந்தாங்க. இதே விஷயத்தை விலங்குகளும் கூட செய்யுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல தான் வால்லெஸ்னு சொல்ற ஒரு விலங்குகளுக்கான பார்டர் இருக்குது. 1959ல பிரிட்டிஷ் ஆய்வாளரான ஆல்ஃபிரட் ரசல் வால்லெஸ்ங்கிற இவரு ஆஸ்திரேலியால இருந்து ஏசியா வரைக்கும் எல்லா காடுகளையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியன் காடுகள் பக்கம் வாழ்ற கங்காரு, கோலா, காக்கட்டு போன்ற பறவைகள் ஏசியா பக்கம் பல மில்லியன் வருஷங்களா வரவே இல்ல. அதுலயும் பறவைகளால ஈஸியா பறந்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து வாழ முடியும். ஆனா இதுங்களுக்குள்ளேயே ஒரு பார்டரை பிரிச்சுக்கிட்டு ஏசியன் பகுதியில இருந்த விலங்குகள் ஆஸ்திரேலியன் பகுதிக்கு போகல. ஆஸ்திரேலியன் பகுதியில இருந்த விலங்குகள் ஏசியன் பகுதிக்கும் வரல. அதாவது 35,000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அண்டார்டிகா கண்டத்துல இருந்து பிரிஞ்சு ஏசியன் பகுதியில வந்து மோதி நின்று இருக்கு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு வருடங்களா இந்த விலங்குகளும் பறவைகளும் இதுங்களுக்குன்னு ஒரு பார்டரை அமைச்சுக்கிட்டு தனித்தனியா தான் வாழுதுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பறவையோ விலங்கோ எதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.